ஸ்ரீராமர் பூமியில் தோன்றிய காரணங்கள் நிறைவேறியாச்சு. அவர் வைகுண்டம் போறதுக்கான நேரமும் வந்தாச்சு. ஆனாலும் ஸ்ரீராமரால அவருடைய விருப்பப்படி தன் வாழ்வை துறக்க முடியவே இல்லை. அதுக்கு காரணம் ஹனுமன் தான். ஹனுமனை பிரிய மனம் இல்லாம இருந்த ராமர் கடைசியா ஹனுமனுக்கு நிரந்தர பிரிவின் அவசியத்தை விளக்க எண்ணிருக்காரு. அதுக்கு ஒரு சின்ன பரீட்சையும் வச்சிருந்திருக்காரு. ஒரு நாள் ராமர் ஹனுமன் கூட பேசிட்டு இருந்திருக்காரு. ஹனுமனுக்கு தெரியாத மாதிரி தன்னுடைய விரல்ல போட்டிருந்த மோதிரத்தை ஒரு பள்ளத்துல விழ செஞ்சிருக்காரு. அந்த மோதிரம் பள்ளத்துக்குள்ள போனதுமே ராமர் உடனே ஹனுமனை நோக்கி, ஹனுமா, அந்த மோதிரம் பள்ளத்துல விழுந்துருச்சு, போய் சீக்கிரமா அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிருக்காரு. ஹனுமனும் தன்னுடைய உடலை ஒரு சின்ன பூச்சி வடிவமாக்கி மோதிரம் விழுந்த பள்ளத்துல நுழைஞ்சிருக்காரு. அந்த பள்ளத்துக்கு கீழே பாதாள அறைக்குள்ள நுழைஞ்சிருக்காரு ஹனுமன். ஆனா அவர் தேடி வந்த மோதிரத்தை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த அறையில ஆயிரக்கணக்கான மோதிரங்கள் குவிஞ்சிருந்திருக்கு. அப்போ அங்கிருந்த காலதேவன் ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு. ஹனுமா, இது எல்லாமே கால சுழற்சியின் அடையாளங்கள். யுகங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கும். அப்போது பிரம்மா, விஷ்ணு, லக்ஷ்மி முதலான தெய்வங்கள் மறுபடியும் மறுபடியும் வரிசையா அவதாரம் எடுப்பாங்க. அவங்க தாங்கள் எடுத்த பிறவியின் செயலை நிறைவேற்றுவாங்க. அதுக்கப்புறமா மறைஞ்சிடுவாங்க. அவங்கள நம்ம தடுக்கவோ அவங்களோட போகவோ முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு. இத தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ஹனுமன் ராமரை வந்து அடைஞ்சிருக்காரு. இப்போ ராமர் ஹனுமன் கிட்ட விடை பெற நினைச்சிருக்காரு. ஆனாலும் ஹனுமனை அவ்வளவு எளிதா உதறி போக முடியல. ஹனுமா, உனக்கு ஒரு உரிமை நான் தரேன். உனக்கு விருப்பம்னா நான் இந்த பூமியில இருந்து போகும்போது நீயும் என் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்ட ஹனுமன் என்ன கேட்டிருக்காருன்னா, ஸ்ரீ வைகுண்டத்திலையும் நீங்க ராமனா என்னுடைய பிரபுவா இருப்பீங்களா, இல்ல அவதார புருஷனான விஷ்ணுவா இருப்பீங்களா அப்படின்னு ஹனுமன் கேட்க, வைகுண்டத்துல நாம் பகவான் விஷ்ணுவாகவும், சீதை லக்ஷ்மி தேவியாகவும், லக்ஷ்மணன் ஆதிசேஷனாகவும், பரதனும் சத்ருகனும் சங்கு சக்கரமாவும் தான் இருப்போம் அப்படின்னு ராமர் சொல்லியிருக்காரு. உடனே ஹனுமனோ தயக்கமே இல்லாம, பிரபு, எனக்கு ஸ்ரீராமர் போதும். உங்களை ராமராவும் அன்னைய சீதா பிராட்டியாவும் மற்றவங்களை இப்புவியில எடுத்த அந்த அவதாரங்களாகவே நான் வணங்க விரும்புறேன். நான் பூமியிலிருந்து உங்களுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்களுடைய நாமத்தை மத்தவங்க சொல்றத கேட்டபடியே இருப்பேன். எனக்கு அந்த புண்ணிய நிலையை என்னைக்கும் நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹனுமன்.